முக்கிய செய்தி: ஈரான் கைப்பற்றிய எண்ணெய் கப்பலில் இலங்கை மாலுமிகள் தடுத்து வைப்பு. ஓமான் கடலில் சி ஆஃப் ஓமான் ஈரான் அதிகாரிகள் ஒரு வெளிநாட்டு எண்ணெய் டேங்கரை கைப்பற்றியுள்ளனர். இந்த கப்பலில் சுமார் 6 மில்லியன் லிட்டர் கடத்தல் எரிபொருள் இருந்ததாக ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கப்பலில் இருந்த 18 மாலுமிகளும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் இலங்கை, இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அடங்குவதாக ஈரான் ஊடகங்களான டாஸ்னிம் மற்றும் ஃபாஸ்ட் நியூஸ் கூறுகின்றன. இலங்கை அரசாங்கம் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை ஈரான் அதிகாரிகளிடம் கோரியுள்ளது. வெளிநாட்டு துணை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அறிக்கை: ஓமான் வளைகுடாவில் ஒரு வெளிநாட்டு டேங்கரில் மாலுமிகள் தடுத்து வைக்கப்பட்டதாக வரும் செய்திகள் தொடர்பாக எமது தூதரகங்கள் தெஹ்ரான் மற்றும் மஸ்கட் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அதிகாரப்பூர்வ தகவல்களை கோரியுள்ளன. மேலதிக தகவல்கள் கிடைத்ததும் நிறுவப்பட்ட ராஜதந்திர நடைமுறைகளின்படி உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கப்பலின் உரிமை அல்லது கொடிநாடு இன்னமும் வெளியிடப்படவில்லை. ஈரான் இது எரிபொருள் கடத்தலை தடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதி என்று கூறுகிறது. இலங்கை மாலுமிகள் ஈடுபட்டிருந்தால் அவர்களின் அடையாளமும் நிலையும் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.